இமயமலையில இருக்கிற இந்த மர்மமான எலும்புக்கூடு ஏரி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1942ல இந்திய வனத்துறை அதிகாரி இமயமலையில ஒரு உறைஞ்சி போன ஏரியை கண்டுபிடிச்சாரு. அவர் அங்க பார்த்த காட்சி உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. ஏரிய சுத்தியும் உறைஞ்சி போன அந்த ஏரி தண்ணிக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கிடந்துச்சு. அவங்க எல்லாம் யாரு, எப்படி இறந்தாங்க? ஒருவேளை போர்ல இறந்த வீரர்களா இருப்பாங்களா, இல்லாட்டி யாத்திரைக்கு வந்தவங்களா இருக்கலாம் நினைச்சாங்க. ஆனா ஆய்வுகள் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது கிடையாது. 38 எலும்புக்கூடுகள் 3 வெவ்வேறு மரபணு குழுக்களை சேர்ந்தது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதாவது 1000 வருஷத்துக்கு மேல பல காலங்கள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல மிகவும் பிரபலமான கருத்து என்னன்னா, ஒரு கொடிய ஆலங்கட்டி மேல திடீர்னு ஒரு கூட்டத்தையே தாக்கி உடனடியா உயிரிழக்க செஞ்சதா சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் பல காலகட்டத்துல பல இடத்துல இருந்த இந்த மக்கள் 5000 மீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த ஆபத்தான ஏரிக்கு ஏன் வந்தாங்க? பனிமலைகளும் பனிச்சரிவுகளும் சூழ்ந்த இந்த ரூப்குண்டு ஏரி ஒரு சாதாரண ஏரி கிடையாது. இது வரலாறு, இயற்கை, மர்மம், சோகம் எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடம். ஒரு நாள் இந்த ரகசியம் முழுசா வெளிவருமா, இல்லாட்டி இந்த ஏரி தன்னுடைய மர்மத்தை எப்போதுமே மறைச்சே வச்சுக்கிடுமா?